வணக்கம் மக்களே. மட்டன் குஸ்காவா. சொன்ன மாதிரி வந்துட்டேன். வெல்கம் பேக் டு இது ரஸ்லிங் மச்சி. ஸோ நான் உங்கள் விகே. இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா மண்டே நைட் ரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஓபா ஃபெமியோட ஸ்டார்ட் பண்ணுச்சு. அவர் அவரோட டொமினன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார். தென் அவரோட கிங் ஆஃப் த ரிங் ஃபைனல் பற்றி பேசிகிட்டு இருந்தார். தென் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவரெல்லாம் கான்ஃபரன்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜெய் யூசோ வந்தார். ஜெய் யூசோ வழக்கம் போல் செய்யாதுன்னு சொல்லி எது செய்வோமோ அதே மாதிரி தான் ஓபா ஃபெமி அந்த செய்யாதுன்னு சொன்னார். அப்பயும் நம்ம ஜெய் யூசோ சும்மா இருப்பாரா? 2-3 வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கோம். அதே செஞ்சுட்டு தான் அது ஓபா ஃபெமி முன்னுக்கு. தென் அந்த ப்ரோமோ கொஞ்சம் ஃபயராக தான் இருந்துச்சு ரெண்டு பேத்துக்குள்ளேயும். அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இதை பற்றி பேசுகிறாங்க. ஜெய் யூசோ சொன்னார், நான் கண்டிப்பாக உன்னை தேய்ச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தார். ஓபா ஃபெமி சிம்பிளாக ஒன்றே தான் சொன்னார், நீ எனக்கு குறி வச்சுட்டேன்னா தலைவர் சொல்கிற மாதிரி குறி வச்சா விழணும் அப்படின்னு அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு குறி வச்சிருக்கல, ஒன்று தேய்ச்சிரு, இல்லை குறி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் ஒன்றை நான் ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி அந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்போட மேட்ச்சு. இதில் நம்ம சாம்பியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரி பெல்லா அண்ட் பேஜ் வர்சஸ் லைரா அண்ட் பெய்லி. இந்த ரெண்டு டீமுக்கும் சண்டை ஆக்சுவலி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நார்மல் ஒரு ப்ராலாக தான் போயிட்டு இருந்துச்சு. தென் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைராவும் பேஜ் தான் ஆக்டிவ் அப்போனனாக இருக்காங்க உள்ளுக்கு. அவங்க ரெண்டும் மாற்றி மாற்றி அவங்களோட சிக்னேச்சர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட பேஜ் லைராவோட ஃபினிஷிங் மூவ் ரிவர்சல் பண்ணி அவங்களோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை 1-2-3ன்னு வின் பண்ணிடுவாங்க. அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆஃப்டர் த மேட்ச் பெய்லி போயிட்டு இவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்ன நினச்சோம், பெய்லி தான் ஹீலா மாதிரி லைராவை அடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம டபிள்யூடபிள்யூ கிரியேட்டிவ் டீம் நம்மளோட கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிக்கிறேன்ட்டு லைராவை ஹீல் ஆக்கிட்டாங்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். தென் லைரா ஹீல் ஆகி நம்ம பெய்லியை போட்டு அடித்து ஃபினிஷர் போட்டு ரொம்ப அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. தென் அவங்க ரிங்கை விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீல் லைராவை பார்க்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோமோ செக்மெண்ட். யாருக்குன்னா நம்ம சேட் கேபிள் அண்ட் அவர் டீம் அல்ஃபா அகாடமி கூட இது கணக்கு ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி. யாருன்னா நம்ம மெக்சின் டுப்ரி, ஓத்திஸ் அண்ட் அகிரா தொசாவா அவங்க. தென் நம்ம சேட் கேபிள் தான் ப்ரோமோ ஓப்பன் பண்ணாரு. என்னன்னா அவர் இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெலாம் மன்னிப்பு கேட்குறாரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களை நிறைய அவமானப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? இது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் மெக்சின் டுப்ரி ஆக்சுவலி ஓத்திஸ் மன்னிச்சிடலான்னு கிட்ட போவார். நம்ம மெக்சின் டுப்ரி என்ன செய்வாங்க, அவரை தடுத்துட்டு நீ இதே தான் எப்போ பார்த்தாலும் பண்ணுற, செஞ்சுட்டதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுடுற, இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்திட்டு அடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் இந்த டீம்லேருந்து பிரிஞ்சு போகிறோம், உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவங்க போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா, நாட் ப்ரெடிக்ஷன், கெஸ் பண்ணுறது என்னென்னா மேக்சின் டூப்ரி த விஷன் ப்ரான் பிரேக்கர் டீம் கூட சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மேட்ச் ஆஃப் த டே என்னன்னா நம்ம டிராகன் லீ வர்சஸ் ஈத்தன் பேஜ். ரெண்டு பேருமே டாப் நாச் சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இண்டீஸில் கலக்கிட்டு நம்ம டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு, இன்னொருத்தர் NXTயோட பெஸ்ட் ப்ராஸ்பெக்ட்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச், இந்த மேட்ச் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டேவோட ரொம்ப நல்ல மேட்ச்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் ஹை ஃப்ளைங் மூவ்ஸு, ரிவர்சல்ஸு, பவர் மூவ்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னோட மெயின் பிடிச்ச பார்ட் என்னன்னா, ஒரு கட்டத்தில் நம்மளோட ஈத்தன் பேஜ் கீழே விழுந்துருவார், ரிங்குக்கு வெளியே விழுந்துருவார்.
நம்ம டிராகன் லீ வந்து ஓடி வந்து சூசைட் டைவ் பண்ணுவார். சூசைட் டைவ் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து நம்ம ஈத்தன் பேஜ் இந்த இடத்துல கண்ணில் அடிபட்டுரும். இருந்தாலும் அந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து டிராகன் லீ வந்து ஸ்டைல் ஸ்க்ராட்ச் தான் போட வந்தார். அது அவர் ஈத்தன் பேஜ் ரிவர்சல் பண்ணி அவரோட ஃபினிஷர் போட்டு க்ளீனாகவே இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டார். ஸோ ஆஃப்டர் திஸ் நினைக்கிறேன் வந்து நம்ம ஈத்தன் பேஜ் வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு போவார். என்ன ஒரு வருத்தம்னா அந்த மேட்ச்சில் வந்து டிராகன் லீ இன்னும் என்ன தான் பண்ணணும் அவர் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு, அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ. இது யாருக்குன்னா வேர்ல்டு சாம்பியன், உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் நம்ம லீஃப் மார்கனுக்கும் நம்ம ஈயோ ஸ்கைக்கும் உள்ள ப்ரோமோ. இவங்க 2 பேருமே வந்து ஃபைனலிஸ்ட் ஆஃப் குயின் ஆஃப் த ரிங். ஸோ வரப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் இவங்க 2 பேருக்கு தான் ஃபைனல் மேட்ச் ஃபார் த குயின் ஆஃப் த ரிங். ஸோ இதில் வந்து அவங்க 2 பேரும் வந்து அவங்களோட சான்சஸை வந்து எவ்வளோ நாங்கள் தேய்க்க முடியும், இந்த தேய்ச்சி எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க. லீஃப் மார்கன் வந்து அவங்க சொன்னாங்க, நான் எப்படி உன்னோட கூட்டாளியை நான் தோக்கடிச்சனும் ரியா ரிப்ளே சம்மர் ஸ்லாமில் அதேமாதிரி ஒன்னையும் தோக்கடிப்பேன். நான் தான் வேர்ல்டு சாம்பியன் அண்ட் ஆல்சோ குயின் ஆஃப் த ரிங்காக ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இதில் வந்து ஒரு காமெடி என்னன்னா நம்ம ஈயோஸ்கே சொல்லுவாங்க, அந்த க்ரோனை எப்படி உன் பெரிய மண்டைக்கு பார்த்தோம் அப்படின்ட்டுன்னு அவங்களுக்குள்ள அந்த ஈவென்ட் அந்த ப்ரோமோ ஓடிட்டு இருந்துச்சு. தென் ஒரு கட்டத்தில் வந்து லீஃப் மார்கன் டென்ஷன் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம ஈயோஸ்கே வழக்கம் போல் ரிவர்ஸ் பண்ணி அவங்களோட அட்டாக்லாம் அடிச்சு ஸோ அந்த ப்ரோமோ வந்து ஒரு ப்ராட்லேயே முடிஞ்சிருச்சு. தேர்ட் ப்ரோமோ என்னன்னா நம்ம டவுன் ஹான்சன் இருக்கார்ல மேஜிக் மேன், அவருக்கும் நம்ம தஷ்மன் டேக்கும் உள்ள ப்ரோமோ. என்ன கதைனா டவுன்சன் வந்து நம்ம டொமினிக் மிஸ்டரியோட காசு திருடி வரோம், பழைய எபிசோடில் வந்து திருடிடுவார். ஸோ அதை வந்து கேட்க வராங்க, நீ தானே திருடுனே, எங்கள் காசு என் காசு திருப்பி கொடு அப்படின்ட்டு. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்போ பண பிரச்சனை வர. ஸோ டவுன்சன் என்ன சொல்லலாம், நான் வந்து இந்த காசு செலவு பண்ணிட்டேன், நான் வந்து இந்த ஜாமான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி 2-3 ஜாமாவை காட்டுவார், திங்ஸை காட்டுவார். ஸோ அப்போ வந்து ஜேடி வந்து ரொம்ப பேசிடுவார். ஜேடி மெக்டோனா வந்து ரொம்ப பேசுகிறவனே நம்மளோட டவுன்சன் என்ன செஞ்சிருவாருன்னா அவருக்கு சாபம் விட்டுருவாரு. ரத்தங்கைக்கு செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாமீன் கொடு. போக மாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்குறடே? உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி டமார் பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேச்சு போடுடா. இசாப்பா பேச ஒலாக்க ஒயக்கா. ஐ அம் எஸ் ஸ்பீக்கர். ஸோ சாபம் விட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த சாபம் பழிச்சிருச்சு போல. நம்மளோட ஜேடி வந்து ஒரு அந்த மிஷினில் புதுசாக வாங்கினாங்களே நம்ம டவுன்சன், அதில் கை வச்சோன்னா அவருக்கு ஷார்ட் அடிச்சோன்னா ஒரு மாதிரி மண்டை ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்திலே இருப்பார், மறந்துடுவார் எல்லாத்தையும். ஸோ அந்த டே ஃபுல்லாகவுமே வந்து அந்த எபிசோட் ஃபுல்லாகவுமே வந்து இதோட இஃபெக்ட் தான் வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. ஜேடிக்கு மயக்க வர்றது, வேற ஆள் மாதிரி பேசுறது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம LA Knights வர்சஸ் ஜிம்மி ஊசோ. ஸோ இவங்களுக்குள்ள ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கா சண்டை மாதிரி தான் வழக்கம் போல். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் மேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் நடக்கும்போது ஒரு ஃப்ளோவில் தான் அந்த கேம் போகும், அந்த மேட்ச் போகும், அவ்வளோயும் மிஸ்டேக்லாம் ஏற்படாது. ஏன்னா LA Knights வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரஸ்லர்ஸ். சேம் கோஸ் ஃபார் ஜிம்மி ஊசோ. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களோட மூவ்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் இடத்துல வந்து ஆக்சுவலி நல்ல மூவ்லாம் இருந்துச்சு, நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அவங்க 2 பேத்துக்கும். கிவ் அண்ட் டேக், அதான் மேட்ச் ஆக்சுவலி, கிவ் அண்ட் டேக். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஜிம்மி ஊசோ வந்து டாப் ரோப்லேருந்து பாயும் போது, யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்க அப்படின்ட்டுன்னு நம்ம சோலோ சிக்கோ வந்து அவரோட சம்ஒன் ஸ்பைக் ஃபினிஷர் போட்டு போயிடுவார். ஸோ LA Knightsக்கு புரியல, நீ ஏன்டா வந்த, உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லேயே என்ன செய்வார், அவரோட ஃபினிஷர் BFT போட்டு 1 2 3ன்னு ஜிம்மி ஊசோ க்ளீனாக வின் பண்ணிடுவார். ஸோ எனக்கு என்னன்னா இதில் வந்து சோலோ சிக்கோ வந்து தடவை இந்த பிளட் லைனில் உள்ள ஒரு குடும்பமே, இந்த சம்ஒன் குடும்பம் தடவை வந்து நம்ம LA Knightsக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன், அதுதான் எங்கள் சிச்சுவேஷன். ஏன்னா அவரோட சோலோ சிக்கோ வந்து ஒரு டீமு, ஒரிஜினல் பிளட் லைன் அது ஒரு டீமில். ஸோ ஜிம்மி ஊசோ வந்து சோலோ சிக்கோவோட எதிரி, ஏன்னா ஒரிஜினல் பிளட் லைன். ஸோ அதனால் வந்து நம்ம LA Knightsக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஸோ இதுதான். ஸோ போக போக வந்து இந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாரி எப்படி போகுதுன்னு தான் பார்ப்போமே. லாஸ்ட் மேட்ச், த மெயின் ஈவெண்ட். இது வந்து எதுக்குன்னா வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப், மேன்ஸ் வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்க்கு நம்மளோட சாம்பியன்ஸ் யாருன்னா த விஷன்
ப்ரான் பிரேக்கரும் நம்ம ஆஸ்டன் திரியும் வர்சஸ் த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். இது வந்து ஒன் ஆஃப் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து சொல்லவே தேவையில்லை, தி பெஸ்ட் டீம் இன் WWE சொல்லலாம். ஸோ வர்சஸ் இவங்க இந்த இதில் வந்து நிறைய லைக் OMG மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, லைக் ரிவர்சல்ஸ். ப்ரான் பிரேக்கர் தெரியும்ல, அவர் வந்து டொமினேட்டான ஆள். அதே மாதிரி ஆஸ்டன் தியரி வந்து டெக்னிக்கல், சேம் கோஸ் ஃபார் ஹியரும், இங்கே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் அதே தான். ஸோ இவங்களுக்குள்ள மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு, ரிவர்சல்ஸு, நியர் கவுண்ட்ஸு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டில் வந்து அவங்கள வந்து பின் அடிக்கிறது வந்து மேமாங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படிலாம் வந்து சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ரெஃப்ரி வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லோகன் பால், ஏன்னா லோகன் பாலும் இப்போ வந்து விஜனில் இருக்கார்ல, ஸோ லோகன் பால் வந்து அவரோட பிரஷ் நக்கட்ஸ் அதை வந்து ஆஸ்டன் தியரிட்ட கொடுக்க வருவார். கொடுக்க வரும்போது எங்கேருந்து அந்த ஆள் வந்தான்னு தெரில, யாருன்னா நம்ம ஜோ என்ட்ரி, என் பேரை சொல்லுங்க நான் வந்துடுவேன். யாருமே ஆனால் பேர் சொல்லலை, எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை வந்து விஷன் வந்து போன தடவை அடிச்சு அனுப்பிட்டாங்க. ஸோ அப்போ அவர் வந்தோடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம வந்து இவர் ஓடிடுவார், நம்ம யாரையும் ஜோ என்ட்ரி வந்து லோகன் பாலை துரத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுவாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம ஆஸ்டன் தியரி அந்த பிரஷ் நக்கலை எடுக்கலான்னு போவார். எடுக்க போகும்போது தலைவன் செத் ரோலின்ஸ் மியூசிக் பண்ணி அவங்க மியூசிக் அடித்தானே, மியூசிக் வந்தானே ப்ரான் பிரேக்கர் வந்து மின்னுக்கு போய் பார்ப்பாரு, என்ட்ரன்ஸில் போய்ட்டு வாடான்னு. தலைவன் பின்னாலேருந்து வந்து அந்த பிரஷ் நக்கலை எடுத்து ஆஸ்டன் தியரியை இது பண்ணி அட்டாக் பண்ணிவிட்டு போகும்போது நம்ம என்ன செய்வோம், ப்ரான் பிரேக்கர் வந்து அவ்வளோ வேகத்தில் வந்து செத் ரோலின்ஸை துரத்திட்டு போவார். மனுஷன் அந்த ஆளை துரத்துற ஞாபகத்தில் வந்து மேட்சை மறந்துடுவான். ஸோ உடனே வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அவங்களோட டேக் டீம் ஃபினிஷர் அடித்து ஆஸ்டன் தியரியை க்ளீனாக வின் பண்ணி த நியூ வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியனாக ஆயிடுவாங்க. ஸோ அதோட வந்து இந்த ரோவோட செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வி காட் த நியூ சாம்பியன்ஸ். பழைய சாம்பியன் ரிட்டைன் பண்ணாங்க, நியூ சாம்பியன்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸை வந்து மாற்ற போகுதுன்னு தெரில. ஸோ இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அண்ட் அதில் வந்து வேர்ல்டு டைட்டில்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, விளாடுவாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஸ் விளாடுவாங்க, கிங் ஆஃப் த ரிங், குயின் ஆஃப் த ரிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தான் போகுதுன்னு நம்ம பார்ப்போமே. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட செக்மெண்ட். ஸோ ப்ளீஸ் இது ரெஸ்லிங் மேட்சை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ.